வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த பேப்பர் நேம் வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் செகண்ட் இயர் வரக்கூடிய பேப்பர். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிடெக்னிக் டிஆர்பிக்கெல்லாம் தேர்ட் யூனிட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். தேர்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன். லாஸ்ட் கிளாஸில் வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், தட் இஸ் என்ன ப்ராப்ளம் பார்த்தோன்னா பிராச்சஸ்ட்-க்ரோன் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்குறோம். அதில் டாட்டோக்ரோன் ஆர் ஜியோடசிக் ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பிராச்சஸ்ட்-க்ரோன் ப்ராப்ளம். இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டோக்ரோன் ஆர் என்ன சொல்லணும்னா ஜியோடசிக். ஸோ இது வந்து ஒரு அனதர் ப்ராப்ளம் ஆஃப் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் ஒரு அனதர் ப்ராப்ளம், தட் இஸ் அ ஜியோடசிக் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஃபைண்டிங். ஸோ இந்த ப்ராப்ளம் எதுக்காகனா ஃபைண்டிங் த ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் த கிவன் ஸ்பியர். ஸோ ஜென்ரல் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த ப்ராப்ளம் ஆஃப் ஃபைண்டிங் த பாத். நம்ம எய்ம் என்னென்னா ஃபைண்டிங் த பாத் மினிமம் லென்த் இருக்கும் பிட்வீன் த கிவன் பாயிண்ட்ஸ். கொடுக்கப்பட்ட அந்த 2 பாயிண்ட்ஸ் இதில் என்ன ஸ்பியரில் அந்த 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ் ஆஃப் எ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர். சப்போஸ் இந்த ஸ்பியருடைய சர்ஃபேஸ் 2 டைமென்ஷனில் இந்த 2 பாயிண்ட் நடுவில் இருக்கிற மினிமம் லென்த் பாத் கண்டுபிடிக்கும். கரெக்டுங்களா? யூஸிங் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே அதை பார்த்துட்டோம். தட் இஸ் எந்த ப்ராப்ளத்தில் பார்த்தோன்னா பிராச்சஸ்ட்-க்ரோன் ப்ராப்ளத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நவ் யூஸிங் த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஒன்ஸ் நம்மளுக்கு ஸ்பியர்னு சொல்லிட்டாலும் we are using the spherical coordinates theta pi as 2 dimensional theta pi அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். as variable the differential element of length ds is given by, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? ds square which is equal to r square d theta square plus r square sin square theta d pi square. ஸோ இது ரொம்ப முக்கியம். தட் இஸ் த டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் லென்த் டிஎஸ் இஸ் கிவன் பை. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே அதை பார்த்துருக்கோம். தட் இஸ் செகண்ட் யூனிட்லேயே. தென் டிஎஸ் இந்த ஸ்கொயர் அப்படியே ரூட் ஆஃப், ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் டி டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா டி பை ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துகிட்டு ரூட் எடுத்துட்டா நம்மளுக்கு ஆர். கரெக்டுங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டி பை பை டீட்டா டி டீட்டா ஸ்கொயர். மோர் ஓவர் டி டீட்டா ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடுறோம். இங்கே டி டீட்டா ஸ்கொயரை வெளியே எடுத்துடும். இந்த ஆர் ஸ்கொயர் 2 டேர்மில் ஆர் ஸ்கொயர் இருக்குது. தென் ரூட்டோடு வெளியே எடுத்தால் ஆர் வந்துடுமா? இங்கே 1 இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே டி டீட்டா ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா இங்கே இல்லை டி டீட்டா ஸ்கொயர். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை டி டீட்டா ஸ்கொயர் போடுறோம். பாருங்கள், டி டீட்டா ஸ்கொயர். ஸோ அப்போ டி பை பை டி டீட்டா த ஹோல் ஸ்கொயர் டி டீட்டா ஸ்கொயர். ஸோ ரூட் எடுத்துட்டா டி டீட்டா. கரெக்டுங்களா? ஸோ நவ் we take it as plus or minus ரூட்டுன்னு வருது நம்மளுக்கு. லென்த் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ ds equal to now ds equal to positive 1 or in root of 1 plus. So we take it as for our convenient d pi by dt நம்ம என்ன எடுத்துக்கலாம்? pi dash அப்படி எடுத்துக்கிறோம் for our convenient. இதான் pi dash sin square theta d theta. So integrate on both sides. So integrate ds na yes வருமா? So integrate from theta 0 to theta 1 which is root of இந்த term அப்படியே எழுதியிருக்கும் இல்லையா d theta. ஸோ கம்பேரிங் வித் திஸ், இது எதோட கம்பேர் பண்ணுறோன்னா அந்த கலர்ஸ் ஆஃப் வேரியேஷனில் வரும் பாருங்கள். அந்த ப்ராப்ளம் i ஈக்குவல் டு இன்டகரல். ஸோ i ஈக்குவல் டு இன்டகரல் ஷார்ட்டஸ்ட் இது கண்டுபிடிக்குது. x0 x1 f of y dash x dx. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ we get f of. ஸோ what is f? இதுதான், தட் இஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் pi dash ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பை இல்லை, இந்த ஃபங்க்ஷனில் பை இல்லை. அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். எஃப் இஸ் நாட்
an explicit function of pi, that is independent of pi in the function. So that is என்ன சொல்கிறோம் இந்த டேர்மில், f is not an explicit. இம்ப்ளிசிட்னா இருக்குன்னு அர்த்தம், எக்ஸ்பிளிசிட்னா இல்லை, இந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு பை கிடையாது, அப்பியர் ஆகலன்னு அர்த்தம், டிஸ்அப்பியர் ஆகிருக்கு. ஸோ டோ எஃப் பை டோ பை என்ன ஆகிடும், 0, பிகாஸ் இந்த பை டேர்ம் இல்லாததுனால இந்த கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா. டோ எஃப் பை டோ ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் பிகம்ஸ் 0 independent of pi என்றதுனால டோ எஃப் பை டோ பை 0. ஸோ இட் இஸ் ரிக்வயர்டு ஆய்லர் லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன் இல்லைங்களா. அப்போ டோ எஃப் பை டோ பை என்ன ஆகிடும், 0, பிகாஸ் என்ன இல்லை இந்த ஃபங்க்ஷனில் பையே இல்லை. பை இல்லாததுனால டோ எஃப் பை டோ பை வந்து 0 தான். ஸோ அந்த டேர்ம் 0 ஆகிடுது, சரிங்களா. ஸோ அந்த ஆய்லர் லெக்ரான்ஜ் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணிட்டோம், டோ எஃப் பை டோ பை இதெல்லாம் 0 போட்டோம். தென் மைனஸ் டி பை டிடி d theta of dou f by dou by dash which is equal to 0. Then integrate on both sides அப்படின்றப்போ that is d theta in the side வந்துடும், that becomes 0. Integral differentiation, that is mutually reverse process. அப்போது நம்மளுக்கு only dou f by dou by dash equal to c, constant, integral constant c. So where f equal to already தெரியும், root of 1 plus pi dash square sin square theta. From this f we are going to find out for this, இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எஃப்ஐ பார்ஷியலாக டெமன்ஸ்ட்ரேட் பண்ணணும் பை டேஷை பொறுத்து. ரூட் எக்ஸை டெமன்ஸ்ட்ரேட் பண்ணால் என்ன போடுவோம் ஜென்ரலாக 1/2 ரூட் எக்ஸ் லைக் தட். அதே மாதிரி 1/2 into root of 1 plus pi dash square sin square theta. வித் ரெஸ்பெக்ட் டு பை டேஷ் வச்சு பண்ணுறதுனால இது 0 ஆகிடும். இது பை டேஷ் ஸ்கொயர் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணால் 2 by dash sin square theta as it is அப்படியே தான் இருக்குது, sin square theta இல்லைங்களா. ஸோ 2 gets cancel. ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டோ எஃப் பை டோ பை டேஷ் வந்து பை டேஷ் sin square theta divided by root of 1 plus pi dash sin square theta which is equal to c. ஸோ ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன் இதில் நம்ம என்ன கொண்டு வர போகிறோம், இப்போது பை டேஷாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ we are going to find out, that is to find pi, that is pi dash-ன்றது what, pi dash-ன்றது நம்ம என்ன எடுத்துருக்கோம், d pi by d theta. So from that we are going to find pi. So for அதற்காக என்ன பண்ணுறோம்னா pi dash which is equal to c into இங்கே டிவிஷனாக இதை மல்டிபிளாக கொண்டு போயிடும். தென் here sin square theta, take square on both sides, என்ன இந்த ரூட் போகணுன்றதுக்காக இல்லைங்களா. அப்போ ஸ்கொயர் டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணால் sin square theta வந்து sin power 4 theta கரெக்டுங்களா. தென் ஸோ இதை c square into this c square into pi dash square sin square theta உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். தென் இந்த செப்பரேட்டாக எழுதுறப்போ c square by sin power 4 theta plus c square pi dash square sin square theta by sin power 4 theta, sin square theta sin power 4 gets cancelled. ஸோ sin square theta இருக்குது அந்த டேர்மில் கரெக்டுங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம pi dash square, so what we get actually pi dash square which is equal to c square divided by sin power 4 theta plus இங்கே நம்மளுக்கு அந்த sin power 4 கேன்சல் ஆகி sin square theta வருது இல்லையா. ஸோ இப்போ இந்த டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுமா, pi dash square minus c square pi dash square sin square theta which is equal to c square divided by sin power 4 theta. ஸோ இதில் காமனாக என்ன இருக்குன்னா pi dash square வெளியே எடுத்துடும். ஸோ 1 minus c square by sin theta which is equal to c square by sin power 4 theta. ஸோ இதை கிராஸ் சிம்பிளிஃபை பண்ணுறோம், sin square theta minus c square by sin square theta which is equal to c square by sin power 4 theta, sin square theta sin power 4, that is cancel பண்ணால் 2 வரும், remaining sin square theta கரெக்டுங்களா. ஸோ pi dash square which is equal to c square by இங்கே மல்டிபிளாக இருக்குது, நம்ம டிவிஷனாக கொண்டு வந்துடுறோம் as usual, sin square theta minus c square, then sin square theta, then pi dash square which is equal to இருக்கிற எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதுனா we can go into write like this, pi dash take root square root on both sides. அப்போ pi dash which is equal to இது ரூட் எடுத்தால் c வரும், இது ரூட் எடுத்தால் sin theta, then இது ரூட் ஆஃப் sin square theta minus c square கரெக்டுங்களா. ஸோ pi dash-ன்றதை நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக d, ஸோ வேர் pi dash is d pi by d theta. ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் நம்ம பார்த்தோம், பிகினிங்கே பார்த்துருக்கோம் pi dash என்ன எடுத்துருக்கோம் ஃபார் அவர் கன்வீனியன்ட் d pi by d theta, d pi by d theta. ஸோ ஃப்ரம் திஸ் இந்த d theta that is d pi equal to ஏன்னா நம்ம எய்ம் வந்து டு ஃபைண்ட் த pi இல்லைங்களா. ஸோ d pi which is equal to c d theta
அந்த பை டி தீட்டா இருந்தது இங்கே கொண்டு வந்துடும் இல்லையா. சைன் தீட்டா ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ பை வந்துடும். தட் இன்டகரல் சி டி தீட்டா சைன் டி. இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக வெளியே எடுத்தான். இங்கே இருக்குது சைன் ஸ்கொயர் தீட்டா, பட் இங்கே இல்லை. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பை போட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டுடலாம். கரெக்டுங்களா. அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டாவை ரூட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கிங்க, சைன் தீட்டான்னு வந்துடும். ஆல்ரெடி ஒரு சைன் தீட்டா எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இதில் சைன் ஸ்கொயர் தீட்டா காமனாக வெளியே எடுக்கிறப்போ ரூட்டோடு வெளியே எடுத்தால் சைன் தீட்டான்னு வந்துடுமா. அப்போ ஆல்ரெடி ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே இப்போ 1 வந்துடும். ஏன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துட்டோம். இங்கே இல்லை சைன் ஸ்கொயர் தீட்டா. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. தென் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 by sin square theta is nothing but எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 1 by sin square theta is nothing but cosecant square theta. That is a reciprocal of sin theta. கரெக்டுங்களா. ஸோ cosecant square theta d theta divided by root of 1 minus c square. ஸோ இங்கேயும் சிமிலர்லி 1 by sin square theta எப்படி எழுதணும், cosecant square theta எழுதிடும். ஸோ c cosecant square theta d theta divided by root of 1 minus c square. ஸோ இது ஒரு ஃபார்முலா, trigonometric well known formula. 1 plus cos, that is trigonometric identitiesல இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. 1 plus cot square theta equal to cosecant square theta. ஸோ அப்போ cosecant square theta எப்படி ஆகும், 1 plus cot square theta, because to integrate பண்ணுறதுக்காக. ஸோ we are going to adjust like this, minus into minus, இந்த plus minus of into minus எழுதுறோம். ஸோ minus c cosecant square theta d theta divided by root of 1 minus. ஸோ இது this can be written as எப்படி எழுதலாம், 1 minus c square then minus c square cot square theta. So now well known this formula we are using cos inverse of. So it's a formula of cos inverse of c cot theta by root of 1 minus c square. இது integral constant pi naught. சரிங்களா. So well known formula, this is cos inverse of c cot theta by root of 1 minus c square plus இது integral constant. இந்த pi naught இப்போ இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ பை மைனஸ் பை நாட். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சி காட் தீட்டா பை ரூட் ஆஃப் 1 minus c square. கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டா இதனுடைய கண்டினியூஷன். நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ். ஸோ இந்த பக்கம் காசுன்னு கொண்டு வந்துடும் இல்லையா, காஸ் ஆஃப் பை மைனஸ் பை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் காஸ் ஆஃப்னு வரும் இல்லை, காஸ் ஆஃப் பை மைனஸ் பை நாட் ஈக்குவல் டு சி காட் தீட்டா பை ரூட் ஆஃப் 1 minus c square. Now cos a minus b formula, that is cos a cos b plus sin a sin b. So like that அதே மாதிரி தான் இது எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா. cos a minus b formula வச்சு cos pi naught plus sin pi naught which is equal to c cot theta அப்படியே எழுதலாம், cos theta by sin theta. You can write like this, இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஈக்குவேஷன் த்ரோ அவுட்டாக sin thetaவில் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், sin theta into this term. இதை sin thetaவில் மல்டிப்ளை பண்ணால் sin theta gets cancel. தென் இந்த டேர்மை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரப்போ மைனஸ் வரும் இல்லையா, ஈக்குவல் டு 0. ஸோ டேக்கிங் டு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், இதில் இருந்து நம்ம கார்டினேஷன் கோஆர்டினேட்ஸ் எடுக்கலாம். இது எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ்டா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரூட் ஆஃப் வருமா, இங்கே இந்த ரூட் ஆஃப் வரும். தென் திஸ், ஸோ வி டேக் இட் அஸ் ஆர்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர், அதை நம்ம ஆர் எடுத்துக்கலாம். sin theta cos phi. ஸோ இங்கே வரப்போ ஒய், இது எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், இதை ஒய்ன்னு எடுக்கிறோம். இந்த இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணப்போ ஆர், இது நம்ம ஆர் எடுத்தோம் இல்லையா. அப்போ ஆர் sin theta sin pi. தென் z ஈக்குவல் டு ஆர் காஸ் theta. கரெக்டுங்களா. ஸோ ஆர் காஸ் theta. இது எக்ஸ் எடுத்தோம், இது ஒய் எடுத்தோம். தென் we take it as this is a z or cos theta. So now this can be written as, so இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், இதுக்கு ஒய், ஏன்னா எக்ஸ் ஒய் எடுத்துருக்கோம் இல்லையா. தென் மைனஸ் இது என்னது நம்மளுக்கு இசட். கரெக்டாக. சி z, okay, root of 1 minus c square which is equal to 0. This is a plane through. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, this is a plane through the origin. இதுதான் ஆரிஜின் வழியாக போகக்கூடியது இல்லையா, because there is no constant term. So this is a plane through the origin. This plane intersects the sphere. இந்த plane வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியரை இன்டர்செக்ட் பண்ணும்
இங்கே கிரேட் சர்க்கிள் பிகாஸ் ஆரிஜின் வழியாக போகிறதுனால நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கரெக்டுங்களா. ஒரு ஸ்பியரில் ஒரு பிளேன் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுதுன்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னா கிரேட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் கரெக்டுங்களா. இது நம்ம யூஜிலியே படிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் அ பிளேன் த்ரூ த ஆரிஜின் த பிளேன் இன்டர்செக்ட் த ஸ்பியர் இன் எ கிரேட் சர்க்கிள். அப்போது ஆரிஜின் தட் இஸ் சென்டரில் பாஸ் ஆகுதுல கிரேட் சர்க்கிள் வரும். இதுதான் என்ன சொல்லுவோம், விச் இஸ் த ஜியோடெசிக்ஸ்னு சொல்லுவோம் கரெக்டாக ரைட், விச் இஸ் ஜியோடெசிக். ஸோ அதான் ஜியோடெசிக் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம். ஜியோடெசிக் ஆர் டொட்டோக்ரான் ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் சி, இந்த கான்ஸ்டன்ட் சி அப்புறம் அந்த பை நாட் தட் இஸ் இன்டர்னல் கான்ஸ்டன்ட் பை நாட் ஆர் chosen so that the great circle goes through the required 2 points. The great circle எது வழியாக போகும், the required 2 points, that is the shortest path, minimum path. Okay, so thank you very much watching the full video. நன்றி. So let's continue next.